தமிழ் தாய் வாழ்த்த எப்ப பாடனா எங்களுக்கு என்ன ப்ரோ அப்படின்ற மனநிலைக்கு தமிழ்நாடு அரசு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாடியே தமிழ் தாய் வாழ்த்த ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. முதலமைச்சரா விஜய் பொறுப்பேற்ற நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து 3வதா பாடப்பட்டுச்சு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இது வந்து ஆளுநர் மாளிகையோட புரோட்டோகால் படி நடந்த நிகழ்ச்சி, அதனாலதான் அந்த தப்பு நடந்துருச்சு, இனிமேல் அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சட்டப்பேரவையில பதில் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அமைச்சர்கள் பொறுப்பேற்ற நிகழ்ச்சியிலும் அதே கூத்து தான் நடந்துச்சு. அதோட தொடர்ச்சியா இப்ப எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, ஜூலை 28 மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடக்க போகுது. அதுல தமிழ் தாய் வாழ்த்த நாங்க 3வதா தான் பாடுவோன்ட்டு துணைவேந்தர் சந்திரசேகர் வந்து நேத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சொல்லி இருக்கிறார். பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் மாளிகை எங்களுக்கு ஒரு புரோட்டோகால் கொடுத்திருக்கு, அந்த புரோட்டோகால் படி நான் முதல்ல வந்தே மாதரத்தை பாடுவேன், அப்புறம் தேசிய கீதத்தை பாடுவேன், 3வதா தான் தமிழ் தாய் வாழ்த்த பாடுவேன்னு துணைவேந்தர் சந்திரசேகர் சொல்லி இருக்கிறார். இப்ப தமிழ் தாய் வாழ்த்த 3வதா தான் பாடுவேன், ஆளுநர் மாளிகையோட புரோட்டோகாலை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய துணைவேந்தர் சந்திரசேகர் தான் போன ஆட்சியில ஊட்டியில ஆளுநர் நடத்தின கூட்டத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனா யாரும் கலந்துக்கல, மற்ற துணைவேந்தர்கள்லாம் அங்க வரலைன்னு தெரிஞ்ச உடனே பாதியில திரும்பி ரிட்டர்ன் வந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆளுநரை எதிர்த்து பேச மாட்டோம், எது நடந்தாலும் நாங்க அமைதியா தான் இருப்போன்ற நிலைப்பாடை எடுத்தனாலதான் மனோன்மணியனார் பேரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே 3வதா பாட போறாங்க. இது தொடர்பா அரசு எந்தவித கருத்தையும் இதுவரைக்கும் சொல்லாம அமைதியா இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து மட்டுமல்ல, மாநில உரிமைகள் பறி போனாலும் அரசு இப்படியே தான் இருக்கும்.